வணக்கம். சத்யேந்திரா பேசுகிறேன். ஹாட்ஸ்பாட் 2 இது செகண்ட் டைம் பார்த்துட்ருக்குறேன். நேற்று ஒரு வாட்டி பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப வித்தியாசமான தீமு. யாரும் யோசிக்க முடியாத ஸ்டைலில் டைரக்டர் யோசனை பண்ணியிருக்காங்க. 3 கதை இருக்குது இந்த படத்தில். ஒரு லேடி பவானி சங்கர் போய் ப்ரொடியூசருக்கு கதை சொல்கிறான். 3 கதை சொல்கிறான். அந்த கதையை தான் இந்த படத்தில் காட்டுறாரு. 3 எபிசோடு மாதிரி வரும், 3 சிங்கிள் ஸ்டோரி மாதிரி வரும். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃபோட்டோகிராஃபியெல்லாம் ஒரு சின்ன பையன் இவ்வளோ நல்லா பண்ணுறான்னு நமக்கு தெரியல. தென் சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன சப்ஜெக்ட்ன்றா, ஆக்சுவலி இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம வச்சுக்கோங்களேன். ஃபேன்ஸ், இந்த சூப்பர் ஸ்டார் அந்த சூப்பர் ஸ்டார், இந்த ஃபேன் எனிமீஸ் அந்த ஃபேன் எனிமீஸ், இப்படியெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குது. இது டைரெக்டாக சொல்ல மாட்டார் யார் ஃபேன்ஸு யாருக்கு ப்ராப்ளம் பண்ணிட்டு, பட் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போது 2007 விஜய் எலெக்ஷனில் ஜெயிச்சாங்களா அந்த மாதிரி விஷயம் கேட்குறாங்க. 2030 சிவகார்த்திகேயன் சீஃப் மினிஸ்டர் ஆனாரா அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் விஷயங்களெல்லாம் டைரெக்டாக வந்துட்டுருக்கு. அண்டு ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஃபேன்ஸ். நம்ம அஜித் சொல்கிறாரு, நீங்கள் என்னை ரொம்ப இது பண்ணாதுங்க, எனக்காக டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க, பால் குடத்தில் பால் ஊற்றாதுங்க, எனக்காக கட் அவுட் வைக்காதுங்க, உங்கள் வேலை பாருங்கள், உங்கள் ஸ்டடீஸ் பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா பாருங்கன்ட்டு அஜித் சொல்கிறாரு. அதே மாதிரி விஷயந்தான் நம்ம MS பாஸ்கர் சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் 2 ஃபேன்ஸு வீட்டில் 2 பேரை கடத்திட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் யாருக்கும் ஃபேன்ஸாக இருக்கிற தேவையில்லை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபேன்ஸாக இருக்குங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தால் அதுதான் நீங்கள் ஒரு ஃபேனை நீங்கள் நேசிங்க, அது தப்பே கிடையாது. ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் டைமு உங்கள் டேலண்ட்டு எல்லாம் போயிடும். நாளே உங்களுக்கு ஒரு 1000 ஃபேன்ஸ் வர போகிறாரு, அது மிஸ் ஆகிடும். அதனால அதில் ரொம்ப கவனம் செலுத்தாமல் உங்கள் ஸ்டடீஸில் அப்படி கவனம் செலுங்க அஜித் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாஸ்கர், நம்ம ஹேமா பாஸ்கர் பேசியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஹேமா பாஸ்கர் ஒரு 8 மினிட்ஸ் வர்றாங்க, பட் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் ஸ்டோரியில் ஜென்சி கிட்டு, ஒரு கன்வென்ஷனல் ஃபாதர் தம்பி சிவராமையா, அப்புறம் அந்த பொண்ணும், அவங்களுக்கு நடக்கிற கான்ஃப்ளிக்ட் எல்லாம். இது ஆக்சுவலி ஒரு பெரிய ஜோக் மாதிரி இருக்குது. டிட் ஃபார் டேட், என் பொண்ணு எனக்கு இப்படி பண்ணிட்டா, அதனால நானும் கூட இப்படி தான் அவளுக்கு டீச் பண்ணுறேன் கேட்குறேன். பட் கடைசியில் தம்பி ராமையா என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டா, நமக்காக கொஞ்சம் மாறுங்க என்ன டாக்டரை கேட்டுக்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டோரி எல்லாம். 3வது ஸ்டோரியில் 2050 போயிடுறாங்க. ஸோ 2050 இருக்கிற ஒரு லேடி அண்ட் 2025 இருக்கிற ஒரு பையன் காதலிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு டைம் ட்ராவல் ஃபிலிமு. ரொம்ப நல்லா ஹியூமர் எல்லாம் இருக்குது. அண்டு இந்த ஃபேன்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில், அந்த ஃபேன்ஸ் எல்லாம் இன்டைரக்டாக டைரக்டர் நல்லா கலாய்ச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு நல்ல அறிகுறி கூட சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல சாங்ஸு. கிட்டக்கிட்ட எல்லாம் நியூ ஃபேஸஸ் மாதிரி தெரியுது. பட் எல்லாம் சீரியல்லு அங்கே இங்கே இன்ஸ்டாகிராம்லேயே வந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஹைலி என்ஜாயபிள். பட் ஓன்லி 2K கிட்ஸ் அண்ட் ஜென்சி கிட்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நான் நேத்தி பார்த்தேன். வேறு என்ன தியேட்டர்லேயும் ஸ்க்ரீனில் ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது. நேத்தி பிரசாத் லேபில் பழச்சன் இருந்தது ஃபோட்டோகிராஃபி. இதே படம் இங்கே இன்னும் பழச்சன் இருந்தது. அந்த பையன் யங்ஸ்டர் ரொம்ப நல்லா ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறான். ஒரு PC ஸ்ரீராம், ஒரு ரவி கே சந்தர் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கா. எடிட்டிங் நல்லா இருக்குது.
மியூசிக் நல்லா இருக்குது. இதில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஒத்துக்க மாட்டாங்க. பெஞ்சிங்கு, ஃபென்சிங்கு, சிச்சுவேஷன்ஷிப்பு, இதெல்லாம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயந்தான். இப்போ புதுசாக அதுக்கு நேம் வச்சுருக்காரு தவிர இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. வாத்சாயன மகர்ஷி காமசூத்ரான்னு இருக்குது, அதில் இந்த மாதிரி விஷயம் அவங்க ஒரு 1000 விஷயம் அப்போவே சொல்லிட்டாங்க. பட் வெரி வெரி போல்டு ஃபிலிம், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். அட் தி சேம் டைம் ஒரு எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி ஃபேன்ஸ்க்கெல்லாம், அப்பா பொண்ணுக்கு எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி, அப்புறம் அந்த ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன் கேப் இருக்கு இல்லையா, அவங்க 2 பேரை புரிஞ்சுக்கிறது 2வது ஸ்டோரியில் வருது. 3வது ஸ்டோரியில் 2050 எப்படி இருக்கும், இப்போ இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணும் பையனை ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஒரு லவ்ன்ற விஷயம் இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி விஷயங்களை நிறைய சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஒரு ஃபேமஸ் ரஷ்யன் ஃபிலிம் இருக்குது. ஒரு ஃபேமஸ் ரஷ்யன் ஃபிலிமு டார்கோவிஸ்கின்னு சொல்லிட்டு டைரக்டரு. அந்த படத்தை பேர் மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் படம். அந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்ட்டா, அது ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு ஒய்ஃபு. கடைசியில் அந்த படம் என்ன சொல்கிறதட்ட, இந்த உலகத்தில் லவ் விட்டால் உலகத்தில் எந்த சயின்ஸும் கிடையாது. லவ் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்ஸோட பெரிய விஷயம்ன்ட்டு அந்த ரஷ்யன் ஃபிலிமில் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நான் வந்துச்சு. அப்போ நமக்கு பேட் கேர்ளில் கூட இது டீல் பண்ணியிருப்பாங்க. பேட் கேர்ள் பண்ணாங்க இல்லையா, அதில் ஒரு மிடில் கிளாஸ் பிராமின் கேர்ளு, அவள் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த பொண்ணு ரொம்ப போல்டாக நல்லா காட்டிருந்தது. இது ரொம்ப தரோவாக என்ஜாய் பண்ண வேண்டிய படம். கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள், யங் மைண்ட் இருக்கவங்க பார்க்கலாம். யாரும் பார்க்கக்கூடாதுன்ட்டு ஒன்றும் இல்லை. பட் புரியாது. பட் படம் ரொம்ப எல்லா டெக்னிக்கலி, ஸ்டோரி வைஸ், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா. தேங்க்யூ.